அதே போல இன்னைக்கு பதவி உயர்வில் 25% வாய்ப்பை தொடர்ந்து வழங்க வேண்டும் சாலை ஆய்வாளர்களுக்கு. அதே மாதிரி பணியாளர்களுக்கு ஆண்டுதோறும் சாலை ஆய்வாளர் பதவிக்கு வழங்க வந்த 25% பதவி உயர்வு வாய்ப்பை தொடர்ந்து நடைமுறைப்படுத்த வேண்டும். பல ஆண்டுகளாக சாலை பணியாளர்களாக பணியாற்றும் அனுபவம் பெற்றவர்களுக்கு பதவி உயர்வு செய்து தர வேண்டும் என்பதையும் கேட்டு, இந்த நெடுஞ்சாலை துறையை அரசு கட்டுப்பாட்டில் தொடர்ந்து நடத்த வேண்டும். அதாவது தமிழ்நாடு நெடுஞ்சாலை ஆணையத்தை கலைந்து துறையை அரசு கட்டுப்பாட்டில் கொண்டு வர வேண்டும். நெடுஞ்சாலை துறையின் பணிகள் முழுமையாக அரசின் கட்டுப்பாட்டில் கொண்டு வர வேண்டும். அதுவே தனிநபர் வருமானம் மற்றும் வறுமை ஒழிப்பு ஆகியவற்றை நீங்கள் கொண்டு வர வேண்டும் என்பதை கேட்டுக்கிறேன். அதே மனித வளத்தின் மூலம் ஒரு 4 பாயிண்ட் நான் சொல்லணும். இங்கே எல்லா இடத்துலையுமே நான் அன்னைக்கு 3 நாளாக எனக்கு வாய்ப்பு கிடைக்கல. ஸோ 2 பாயிண்ட் மனித வளத்தின் மேலே நான் சொல்லணும். கர்நாடகாவில் 3 பேர் கொலை செய்யப்பட்டது தமிழ் மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு வேதனைக்குரிய விஷயம். அந்த மக்களை நிச்சயம் காப்பாற்றணும். ஏன்னா செம்மரக்கட்டை வெட்டினாலும் ஆந்திராவில் தமிழ் மக்களை வெட்டுறாங்க, கர்நாடகாவிலையும் வெட்டுறாங்க. அதே மாதிரி அதாவது இலங்கைக்கு மீன் பிடிக்க போனாலும் தமிழக மக்களை சுட்டு கொள்றாங்க. இது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய தலைகுனிவு. நிச்சயம் தமிழர்கள் எல்லா மாநிலத்திலும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதை ஒரு மனித நேயத்தின்படி இந்த அவையில் நான் குறிப்பிடுகிறேன். அதே போல அமுதன் மற்றும் தனுஷ் கொலை நிச்சயம் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. அதனால் இளைஞர்கள் தான் எதிர்காலம். போதை கலாச்சாரத்திலிருந்து மீட்டெடுக்க விளையாட்டுத்துறை அவர்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணும். அவர்கள் இது மாதிரி டைவர்ட் பண்ணி வேலை வாய்ப்பை உருவாக்கி அந்த மாணவர்களையும் இளைஞர்களையும் காப்பாற்ற வேண்டியது இந்த அரசின் கடமை. அதே போல தொடர்ந்து பாலியல் வன்கொடுமை நடக்குது. ஒரு பெண் தலைவராக, ஒரு பெண்ணாக இந்த அவையில் அதை நாம் பேசணும். இந்த கடந்த 4-5 நாட்களாக திண்டுக்கல், கிருஷ்ணகிரி, மதுரை போல ஒரு 10 இடங்களிலே பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு. எல்லாரும் பார்த்தா 4 வயசு, 5 வயசு, 6 வயசு பெண் குழந்தைகள். இது எந்த அளவு இது ஒரு கலாச்சார சீர்கழிவு என்பதை மனவேதனையோடு நான் பதிய வைக்கிறேன். இதுக்கு எல்லாமே மாணவர்கள் கொலை, பாலியல் வன்கொடுமை, அத்தனைக்கும் மிக மிக முக்கியமான ரூட் காஸ் என்னன்னா போதை, கஞ்சா போதை, டாஸ்மாக் தான். இது தவிர வேற ஒன்றும் இல்லை. யார் ஒருவர் போதைக்கு அடிமையாகிறாங்களோ மனிதனிலிருந்து மிருகமா மாறிடுறாங்க. அந்த மிருகத்துக்கு எதுவுமே தெரியாது. தாய்க்கும் தாரத்துக்கும் எவன் ஒருவருக்கு வித்தியாசம் தெரியலையோ அவங்க தான் இன்னைக்கு 4 வயசு, 2 வயசு, 9 வயசு குழந்தைகளை பாலியல் வன்கொடுமை செய்கிறவங்களுக்கு ஏற்கனவே நான் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசியிருக்கேன். அதை இங்கே சொல்லணும்னு நினைக்கல. ஏன்னா என்கவுண்டர் தான் அதுக்கு தீர்வு என்பதை பல இடங்களில் நான் பதிய வச்சிருக்கிறேன். அதனால அது ஒண்ணுதான் தீர்வு. பெண்களாக அத்தனை பேர் இன்னைக்கு கொதிச்சு போயிருக்காங்க. அதுல ஒரே ஒரு உதாரணம் இன்னைக்கு நான் சுட்டி காட்டணும். திண்டுக்கல்ல தன் பேத்தியை தொடர்ந்து பாலியல் வன்கொடுமை செய்த ஒருவரை பல்வேறு வாட்டி அந்த அம்மா எச்சரிச்சும் அந்த ஆள் திருந்தல. அந்த அம்மா இங்க வச்சிருந்த ஒரு அரிவாள் எடுத்துட்டு போய் வெட்டினாங்க. அந்த அம்மா தான் வீர நாச்சியார், வேலூர் நாச்சியாராக நான் பார்க்கிறேன். அது போல ஒரு பெண்ணும் துணிந்து யார் ஒருவர் தன் பிள்ளைகளுக்கோ பேத்திகளுக்கோ இப்படி செஞ்சா தைரியமாக சொன்னாங்க, நீங்க உங்களை பாதுகாத்து கொள்ள கத்திய வச்சுக்கங்கன்னு சொன்னாங்க. அது போல இனி நம் பெண் குழந்தைகளை காப்பாற்றணும்னா எல்லா தாய்மார்களும் எப்படி புலியவே முரத்தால் அடிச்சு விரட்டின வீர பரம்பரை நம் தமிழ் பெண்கள். அதனால பெண்களுக்கு இந்த பிரச்சனை ரொம்ப சட்டப்பூர்வமாக மிக திறமையான முறையில் மாண்பு முதலமைச்சர்கள் கையாண்டு கொண்டிருக்கிறார்கள். நீங்க கத்தியை எடுங்க, அறுவாள் எடுங்க என்று அந்த பிரச்சாரத்தை செய்ய ஆரம்பிக்கலானால் அது சட்டத்திற்கு புறம்பாகிவிடும். அந்த வரிகளை மட்டும் நான் அவைக்குள் நீக்கி விடுகிறேன். நீங்க முடிச்சிருங்க. இல்ல சரி, அந்த வேதனை எனக்கு அந்த வேதனையும் நாம் எடுக்க வேண்டிய நடவடிக்கை துரிதப்படுத்தி தீவிரமாக எடுக்க வேண்டும் என்பதை மட்டும் எடுத்துக்கொள்ளலாம். மற்றபடி வன்முறை தூண்டும் விதத்தில் இருக்கின்ற வார்த்தை நான் நீக்கி விடுகின்றேன். மாண்புமிகு உறுப்பினர் சீக்கிரமா முடிங்க. பேரவை தலைவர்கிட்ட நான் கேட்டுக்கிறது ஒண்ணுதான், இதுக்கு என்ன நிரந்தர தீர்வு? அது மட்டும்தான் இங்க எல்லாரும் அது கண்டிப்பா யோசிக்கிறோம். ஸோ வேற அதுதான் அதுக்கு தீர்வா அப்படின்றத யோசிக்க வேண்டிய ஒரு நிலையில நாம இருக்கிறோம். அதே போல இன்றைக்கு விளையாட்டு துறையில வெற்றி பெற்றவர்களுக்கு கவர்மெண்ட் ஃபண்ட்ஸ் கொடுக்கிறோம், காவல்துறை இறந்து போனா தரோம், பல்வேறு வகையில கவர்மெண்ட் சப்போர்ட் பண்றோம். அந்த வகையில்
லாக் அப் டெத் ஆன சபரிவர்மன் மற்றும் அருணாச்சலத்தையும் இந்த அரசு கவனத்தில் கொள்ள வேண்டும். லாக்அப்க்கு கொண்டு போய் அவங்கள அடிச்சு கொலை செய்யப்பட்டிருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த குடும்பத்திற்கு எந்த நீதியும் கிடைக்கல, நியாயமும் கிடைக்கல. அதனால அந்த 2 குடும்பங்களுக்கு மட்டுமில்லை, லாக்அப் டெத்தில் யாரெல்லாம் இறந்தாங்களோ அவங்களுக்கும் நிதி இந்த அரசு வழங்கணும். அவங்க குடும்பத்தில் ஒருவருக்கு வேலை வாய்ப்பை தர வேண்டும் என்பதையும் கேட்டுக்கொண்டு, இன்சூரன்ஸ்ல 2700 கோடி ரூபாய் வந்து இதுக்கு வருது. 100 கோடி ரூபாய் ஒதுக்குனா ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் அதனால ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் கிடைக்கும் என்பதையும் கூறி, எனக்கு வாய்ப்பு கொடுத்த அவைத் தலைவருக்கு என் நன்றிகளை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.